வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். குரு வணக்கம் அடியேன் பாடுகிறேன். வாழ்க வீடும் வாழ்க வீடும் வாழ்க உலகுடன். குரு வாழ்க, குருவேத்தல். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தெளிவாய் வல்லாயுடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரின் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மயதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக அருமையான அஞ்சேன்றிய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.
அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளமுடன் தந்து அருட்பேராற்றலின் அன்பு குரல் ஞான களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கவியை சொல்றது அம்மா வரலையா? ஆமா, சங்கரிம்மா வரவில்லை. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, அருட்பேராற்றின் அன்பு குரல் கவிகளிலே 9வது கவி. பேரியக்க மண்டலத்தில் பெரிய பெரும் கோள்கள், பிறப்பு இறப்பு இடை, மனிதன் பிற உயிர் அனைத்தும் சீரியக்க ஆற்றல் காந்த சிறப்பென உணர்ந்தால் செத்து போகவே பிறந்து வாழும் மனிதர் வாழ்வில் போர் விளக்க காரணமாம் தான் தனது எனும் பொருள் புகழ் செல்வாக்கு புலன்மயக்கம் வாழ்வில் வேரழிக்கும் அருகுணங்கள் 5 பழிச்செயல்கள் விளையாது நட்பு அன்பு கருணை இவை ஓங்கும். பேரியக்க மண்டலத்தில் பெரிய பெரும் கோள்கள். உலகம் எத்தனையோ அண்டங்களை உள்ளடக்கியது, கேலக்சிஸ். ஒவ்வொன்றிலேயும் பல சூரிய குடும்பங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு சூரியனும் சில கோள்களை தன்னுடைய எல்லைக்குள் அடக்கியிருக்கின்றது. இவை அனைத்தும் இணைந்த ஒரு தொகுப்பு தான் உலகம். ஒவ்வொன்றும் என்ன அளவு என்பதை நம்மால் கணிக்க முடிகிறதா, பார்க்க முடிகிறதா? இந்த பூமி 25,000 மைல் சுற்றளவு தான். எந்த இடத்தில் நின்று எந்த தொலைவை நோக்கு கருவியை கொண்டு பார்த்தாலும் ஒரு விளிம்பைத்தான் பார்க்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த பூமியை காண முடியாது. அதே போல பூமியை கடந்து மற்ற கோள்கள் என்றால் வெள்ளியை பார்க்கிறோம், செவ்வாய் பார்க்கிறோம், மற்ற சில கோள்களை டெலஸ்கோப் வழியாக பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சூரிய குடும்பம் எவ்வளவு பெரியது என்பதை காண முடிகிறதா? இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானத்தாலேயே விஞ்ஞான கருவிகளை கொண்டு இந்த சூரிய குடும்பத்தின் எல்லையே கணிக்க முடியவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் இந்த கடைசி கோள் புளூட்டோ, அதனுடைய எல்லை அந்த அளவுக்குத்தான் அளக்க முடிந்ததை தவிர அதையும் கடந்து இன்னும் சில கோடி மைல் தூரத்திற்கு சூரியனுடைய காந்த அலைக்களம் விரிந்து கொண்டு போகிறது. காரணம் என்ன என்றால் இந்த காந்தத்திற்கு எல்லை கோடு கிடையாது. அதனால் அளக்க முடிவது இல்லை. ஒரு சிறிய ஒரு குடும்பம், சூரிய குடும்பம், இதனையே அளக்க முடியாத போது 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்த பால்வழி மண்டலம், இது போல் பல மண்டலங்கள் இணைந்த இந்த உலகம் எப்படி எந்த கருவியால் அளக்க முடியும்? எனவே பேரியக்க மண்டலத்தில் பெரிய பெரிய கோள்கள். சரி, அடுத்து நுண் உயிர் முதல் மனிதர் வரைக்கும் ஜீவராசிகள். பிறப்பு இறப்பு இடை, மனிதன் பிற உயிர்கள் அனைத்தும் சீர் இயக்க ஆற்றல் காந்த சிறப்பென உணர்ந்தால்
இவ் அனைத்தையும் சேர்த்து இயங்க வைத்து பிரித்து முடித்து வைக்கின்ற ஒரு பொருள் எது? அதாவது கண்ணதாசன் கவிதைகளிலே ஒரு கருத்து இருக்கும். 7ல் ஒருவன் 70ல் ஒருவன் சாவது எப்படி, செத்தது எது, சென்றது எவ்விடம். அறிகின்ற வரைக்கும் நீ ஆண்டவனை நம்பு என்று ஒரு கருத்து, மிக அற்புதமான கருத்து உண்டு. அறிகின்ற வரைக்கும் நீ ஆண்டவனை நம்பு. இது ஞானியனுடைய வரிகள் அல்லவா? இதுல 2 கருத்து அடங்கியிருக்கு. தெரியாத வரைக்கும் நீ சிலை வணங்கித்தான் ஆக்கணும். அப்படி என்றால் தெரிந்த பிறகு நிலை என்ன என்பது ஒரு மறைபொருள் கேள்வி. இதில் தொக்கி இருக்கின்ற ஒரு கேள்வி. அறிகின்ற வரைக்கும் நீ ஆண்டவனை நம்பு என்றால், அறிந்த பிறகு நம்பலாமா வேண்டாமா? அது உன்னுடைய சாய்ஸ். அப்ப அறிய முடியும் என்ற ஒரு எல்லைக்கு ஒரு குறிப்பு இருக்கு இல்லையா? அது போல இந்த பிறப்பு இறப்பு இடை மனிதன் பிற உயிர் அனைத்தும் எது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது? Association of energy particles is mass. Dissociation of energy particles is space. இது விஞ்ஞானம் கண்டெடுத்த உண்மை. கூடுவதும் பிரிவதும் தான் தோற்றங்கள் என்றால் கூட்டுவது யார், பிரிப்பது யார்? தோற்றம் என்ற ஒன்றை நிகழ வைப்பதும் அதை முடித்து வைப்பதும் யார்? இப்படி சில கேள்விகளை எழுப்பி சிந்தித்தால்தான் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை நாத்திகமும் மறுக்கவில்லை. ஒரு தொலைக்காட்சி நிகழ்விலே நாத்திகத்தின் 2வது நபர் சுபவீரபாண்டியன், அவர் முடிவுரை பேசுகின்ற போது கருத்தை சொன்னார். நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று உண்டு என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. பிறகு எதை எதிர்க்கிறீர்கள்? சிலை வடிவத்தில் இறைவன் இல்லை என்பதை மட்டும்தான் எதிர்க்கிறோம். இது இவங்க ஒன்றும் கண்டுபிடிக்கல, சித்தர்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்திய சிவவாக்கியார். ஆனா அவர் நாத்திகர் அல்ல, தெய்வத்தை அறிந்து தெளிந்தவர். அதனால்தான் நான் சொல்வது என்னன்னா, தெய்வத்தை நம்புவதற்கும் மறுப்பதற்கும் பெரிய அறிவு தேவையில்லை. உண்டு என்றால் எப்படி என்று விளக்குவதற்கும், இல்லை என்றால் எப்படி என்று மறுப்பதற்கும் ஆழ்ந்த தத்துவ ஞானமும் இறை உணர் அனுபவமும் வேணும். 2ம் இல்லைன்னா இரண்டையும் விளக்க முடியாது. இரண்டையும் விளக்க சொல்லலாம். ஒரு கோணத்தில் இல்லாதது மறு கோணத்தில் உண்டு என்று ஏற்பதை தவிர வேறு வழியே கிடையாது. அப்ப உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றாலும் அது உண்டு. அந்த மறை பொருள் அவருடைய ஆற்றல் என்ன? சீர் இயக்க ஆற்றல். சீர் என்றால் தெய்வ நீதி என்று ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அந்த தெய்வ நீதிக்கு உட்பட்டுத்தான் அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? தெய்வம் என்பது தஞ்சிருக்க ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதன் எழுச்சி நிலைதான் இறைத்துகள் முதல் இறைத்துகளின் சேர்க்கையும் அவருடைய சூழ்ந்தழுத்தத்தால் நிகழ்கின்ற சிறப்பு. அப்படி சூழ்ந்தழுத்தம் எங்கே இருப்பதனால்தான் செயலுக்கு தக்க விளைவு என்பது இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய உடல் வலிவு எவ்வளவுதான் இருந்தாலும் அதற்கேற்ப ஒரு கல்லை எவ்வளவுதான் தூரமாக வீசி எறிந்தாலும் அப்படியே சந்திரமண்டலத்துக்கு போய்விடாது, திரும்ப பூமிக்கு வந்துதான் தீரும். ஏன்? சூழ்ந்தழுத்துகின்ற இறையாற்றல். காற்று, வெளி, எடை, கண்ணம்மா, சுத்தவெளி. எனவே சீர் இயக்க ஆற்றல்
காந்த சிறப்பென உணர்ந்தால் காந்தம் என்ற ஈர்ப்பு இருப்பதனால்தான் அணுக்கள் ஈர்க்கப்படுகின்றன. காந்தத்தில் விலகுதல் என்ற தன்மை இருப்பதனால்தான் கூடிய அணுவிலிருந்து ஒரு துகள் பிரிந்தும் போகிறது. இந்த கூடுதலும் பிரிதலுமே எப்படி ஒரு இடத்துல நிற்கின்றோம், ஆற்றங்கரையில வருகின்ற நீரை பார்க்கின்ற போது நம்மை நோக்கி வருகிறது, அடுத்த திசையில் பார்க்கிற போது நம்மை கடந்து போகிறது. நாம் நிற்கின்ற இடத்தில் இருக்கின்ற நீர் நிலை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். அப்ப வருகிறது, காட்சி தருகிறது, கடந்து போகிறது, வருகிறது, நிற்கிறது, கடந்து போகிறது. அப்ப நதி என்ற ஒன்று நாம் நிற்கின்ற இடத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் அந்த நீர் ஒரே நீர் அல்ல, தொடர்ந்து மாறிக்கொண்டு இருப்பதனால்தான் வாட்டர் கரன்சி என்று சொல்கிறோம். அப்ப இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன, இயக்கத்திற்கு காரணம் என்ன? இயங்குகின்ற ஒரு ஆற்றல் உண்டு என்றார். அந்த இயங்குகின்ற ஆற்றலை இயக்குவதற்கு யார்? இயக்குவது யார்? அது மனிதன் அல்ல, ஒரு உருவம் அல்ல, அது அறிவு என்ற ஒரு அரூபமே அனைத்தையும் இயக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே பேரறிவிலிருந்து ஒரு எழுச்சி தோன்றிய போது பிறந்த இயக்கம் சக்தி, சிவத்திலிருந்து சக்தி. சக்தி துகளின் சேர்க்கையே விண், விண்ணுக்கு நாயகன் விநாயகன். இவற்றின் 4 பூதங்களின் தர மாற்றம், சில மாற்றங்கள் நுண் உயர் முதல் மனிதன் வரைக்கும் பஞ்ச தன்மாத்திரைகளாய் 5 பூதங்களிலும் 5 அறிவாய் ஜீவராசிகளிலும் இவை அனைத்தும் அறியத்தக்க மூலப்பொருளாகிய இறைவனையும் அறியத்தக்க ஆற்றலாய் பகுத்தறிவாய் மனிதனாயும் அனைத்தும் ஒன்றென அறிந்துவிட்டால் வாழ்க்கை மேன்மை பெறும். சிறிய ஆற்றல் காந்த சிறப்பென உணர்ந்தால் எதை அறிகிறோம்? நிலையாமையை அறிகிறோம். அதாவது மற்றைய நாட்டு தத்துவங்கள் எல்லாமே லைஃப் இஸ் டு என்ஜாய், வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்றன. ஆனால் இந்திய தத்துவம் மட்டும் வாழ்க்கை நிலையில்லாதது, வாழ்க்கை நிலையில்லாதது. அந்த நிலையாமை பற்றி பேசிக் கொண்டே இருக்கின்ற ஒரே தத்துவம் இந்திய தத்துவம். ஏன் நிலையாமை பேசுகிறது என்றால், அப்போதுதான் மனிதனிடத்திலே சுயநலம் இருக்காது, ஆணவம் கண்மம் மாயை இருக்காது. ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறோம், சரி, அந்த நாள் எந்த நாள் என்பது தெரியுமா? தெரிந்துவிட்டால் நிலை என்ன? நம்ம நம்பி யார் கடன் கொடுப்பாங்க? டேட் ஆஃப் டெத் என்ன கேட்பாங்க இல்லையா? மரணத்தின் நாழிகை முன்பே அறிந்தால் மனிதன் இறைவனையும் மதிப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? கண்ணாசியுடைய ஒரு பாடல். இப்ப யாரோ சொல்லி வச்சதுனால்தானே நாம் அதை நம்பவோ அல்லது தேடவோ முடிகிறது. அப்ப வாழ்க்கை நிலை இல்லாதது என்றால் எது நிலை இல்லாதது? உடல் நிலை இல்லாதது. ஆத்மா அது அழிவது இல்லை, அக்ஷர பிரம்மம், அழிவில்லாத ஆத்மா. அழிந்து போகின்ற உடலுக்குள் அழியாத ஆத்மா குடிகொண்டிருக்கிறது.
அந்த அழியாத ஆத்மாவை அறிகின்ற போது இது பரமாத்மாவின் நுண்துகள். பரமாத்மாவை அறிகின்ற போது இது உணர்கின்ற தெய்வம். இது எங்கிருந்து வந்தது என்று மூலத்தை தேடுகின்ற போது ஆதி சிவம் என்ற சுத்தவெளி என்ற உணராத தெய்வம், எதையும் உணராத தெய்வம். அப்ப தெய்வமே இரண்டு வகை. ஒன்று உணரக்கூடியது, இன்னொன்று உணர முடியாதது. உணர முடியாதது சுத்தவெளி, உணரக்கூடியது பரமாத்மா. இப்படி தெளிவா பிரித்து பேசக்கூடிய ஒரு தெளிவை தந்த ஒரே மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். வேற உலகத்துல எங்கே வேணா போய் பாருங்க, இப்படி ஒரு பிரிவு உண்டு என்பது யாருக்காவது தெரியுமா பாருங்க. எங்கேயுமே கிடையாது. ஆனால் இதை கண்டெடுத்தது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தில் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பல விஷயங்கள் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எங்கேயோ அவருடைய தத்துவத்திலே எல்லாமே அடங்கியிருக்கிறது. அதை தேடுவதற்கு பதிலாக நமக்கு கையிலே தந்தவர் மகர்ஷி அவர்கள். எந்த தத்துவம் விட்டு போகவில்லை மகர்ஷியுடைய கையில. அப்படி நிலையாமைத்தான் நமக்கு விளக்குகின்றன. உடல் ஒரு நாள் தோன்றுகிறது. தோற்றம் எங்கே? கர்ப்ப தானம் செய்த தந்தைக்கு தெரியுமா கருவாகிவிட்டது என்று? ஏற்று இணைத்துக் கொண்ட தாய்க்கு தெரியுமா கருவாகிவிட்டது என்பது? சரி விடுங்க, இதற்கென்று படித்து பல ஆண்டுகள் தேர்ச்சி பெற்ற மருத்துவர் போய் சோதனை செய்தால் நேற்று இரவு கருவாகி இருக்கிறது என்று சொல்வாரா? ஆனால் 2 மாதம் கழித்து போனால் அதே மருத்துவர் கருவாகி இருக்கிறது, இல்ல ஒரு கட்டி இருக்கிறது என்று சொல்வார். 2 சாத்தியம் தானே. ஒண்ணு கருவாகி இருக்கணும், இல்ல ஒரு கேன்சர் கட்டி உருவாகி இருக்கணும். இல்லாதது வளர்ந்ததா, இல்லை இருந்தது வளர்ந்ததா? இருந்தது தான் வளர முடியும் என்றால் இருந்தது ஏன் அப்போது தெரியவில்லை? அப்ப இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது என்பது கீதையின் வாக்கு. எனவே செத்து போகவே பிறந்து வாழும் மனித வாழ்வில் ஏன் செத்து போகவே என்றால் டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா இல்லாட்டா அரசல் புரசலாகாவது தெரியும். ஏன்னா எக்ஸாக்ட் டெலிவரி டைம் யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் டெலிவரி பார்ப்பாங்களா, வாட்சை பார்த்துட்டு இருப்பாங்களா? சொல்ல முடியாது. முடிவு அதுவும் யாரும் சொல்ல முடியாது. உடலுக்கு தான் எப்போ உடல் முடியும் என்பது சொல்ல முடியாது. அதை விடுங்க, செத்து போச்சு. இந்த உடல் எலும்பு எப்போது கரைந்து முடியும் என்று சொல்ல முடியுமா? செத்த தேதி தான் தெரியல. இந்த எலும்புன்னு கொஞ்சம் மிச்சம் இருக்க, எலக்ட்ரிக் கிரிமேஷன்ல போட்டால் கூட சில எலும்புகள் கரைவதில்லை. அது எப்போ கரையும் சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா கரைந்து போகிறது ஒரு நாள். எனவே செத்து போகவே பிறந்து வாழும் மனிதர் வாழ்வில் போர் விளங்க காரணமாம் தான் தனது என்னும் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் மயக்கம். போர் விளங்க காரணமாம். போர்கள் ஏன் ஏற்படுகின்றன? போர் என்றால் யுத்தம் மட்டும் இல்லைங்க. இந்த அக்கா போர் இருக்க, நமக்குள்ளே நடக்கின்ற ஒரு குருட்சேத்திரம். எப்போ பார் ஏதாவது போட்டுக்கிட்டு இது சரி தப்பு நம்மளுடைய மனசு நம்மளை வாத்திக்கிட்டே இருக்கா இல்லையா? சொல்லுங்க. ஒரு போராட்டம் இல்லாத ஒரு செகண்ட் சொல்ல முடியுமா? ஆழ்ந்து தூங்கும் போது இல்லை, ஆழ்ந்த தவத்திலே இல்லை. மற்றபடி உணர்வு என்ற உள்ள வரைக்கும் இந்த மனம் படுத்துற பாடு
இதனோட மல்லு கட்ட முடிகிறதா? வென்று விட முடிகிறதா? எதை பார்த்தாலும் பிடிச்சது, பிடிக்கல, நல்லா இருக்கு, நல்லா இல்ல, வேணும், வேண்டாம். ஏன்னா the basic quality of mind is discrimination. பிரித்தறிவதுதான் மனதினுடைய இயல்பே. சோ மனம் அற்ற நிலையில் தான் இந்த குருச்சேத்திரம் இல்லாமல் போகுமே தவிர, யுத்தம் இல்லாமல் போகுமே தவிர, இயக்கம் உள்ள வரைக்கும் வேற்றுமைகள் தான். விருப்பு வெறுப்பு இல்லாம மனம் இயக்கம் இல்லை. அப்ப நம்மிலே தொடங்கி குடும்பத்திலே விரிந்து சமுதாயம் வரைக்கும் ஒரே அக்கப்போர் தான் வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் சண்டை, சச்சரவு, யுத்தம் வரைக்கும். எனவே இந்த போராட்டம், குருச்சேத்திரம், ஜிஹாத் எல்லாம் அர்த்தம் வேற புரிஞ்சுக்கிட்டு தாங்க ஒருத்தங்க ஒத்தாச்சு கொண்டுக்கிறானுங்க. குருச்சேத்திரம் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல நிகழ்ந்த யுத்தம் அல்ல. குரு என்றால் அறிவு, சேத்திரம் என்றால் இயக்க களம். அப்போ அறிவின் இயக்க களம் எதுங்க? உலகம் முழுவதும், எண்ணிலும். அப்ப இதிலே விருப்பு வெறுப்புக்கிடையே நடக்கின்ற ஒரு யுத்தம், ஆணவத்திற்கும் அடக்கத்திற்கும் இடையே நடக்கின்ற யுத்தம், மனதுக்கும் அறிவுக்கும் நடக்கின்ற யுத்தம். இதுதான் குருச்சேத்திரம், இதுதான் ஜிகாத். எனவே போர் விளங்க காரணமாம் தான் தனது என்னும் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் மயக்கம், இந்த 4ல சிக்கிட்டு தான் நம்ம சீரழிகிறோம். மனித குலம் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் 4லே புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்துவோம். புண் ஏற்பட்ட பிறகு சுகம் எங்க? அது சாதாரண புண்ணா? புறையோடி போன புண். எனவே இந்த 4லிருந்து வாழ்வில் வேறு அழிக்கும் அருகுணங்கள், இதை சார்ந்து பெற்ற அனுபவங்கள், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், 6 குணங்கள். இந்த 6 குணம் என்ன செய்கிறது? பொய், களவு, சூது, கற்பு, தவறுதல் என்ற 5 மகா பாவங்களை செய்கிறது. 5 மகா பாவங்களை செய்கிறது. கற்பையும் ஒழுக்கத்தையும் பேசுகின்ற தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாள்தோறும் பள்ளிக்கு குழந்தைகளை, பெண் குழந்தை அனுப்புவதே முடியாது, இனிமேல் நிறுத்திடலாமா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு ஒரு பொற்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கும் அறிவு கிடையாதுங்க. அதாவது தன்னுடைய காப்புக்கு என்று ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டாமா? தற்காப்புக்கு என்று ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டாமா? ஒன்னும் பிளாக் பெல்ட் வாங்க வேண்டாம். சில நுட்பங்களையாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மன உறுதி வேண்டும். பலத்தில் ஆணுக்கு பெண் சளைத்தவர் அல்ல. திருப்பி அடிச்சா தெரியும் வச்சுங்க, அப்ப தெரியும் யாருக்கு பலம் அதிகம்ன்றது. ஏதோ மரியாதைக்கு அடங்கி போறதுனால அவங்க பல பெண்கள் மென்மையான நினைக்கிறாங்க. பெண்கள் மென்மை கிடையாதுங்க, அது பல்லினம். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற வலியையே பொறுத்து கொள்ளக்கூடிய மனசு அதுங்க. திருப்பி அடிச்சா வச்சுங்க, ஆண்கள் எல்லாம் காண போயிடுவாங்க. சோ அந்த மன உறுதி ஏன் வெளிப்படுத்தி சொல்லல சமுதாயம்? ஒரு தற்காப்பு கலை ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை? 2 இருந்ததுன்னாக்க எதையும் சமாளிச்சிடலாம் இல்லையா? இது யார்கிட்ட போய் சொல்ல? யார் இதை பத்தி யோசிக்கிறாங்க சொல்லுங்க? தன் வீட்டுக்கு வந்தா தான் தெரியுன்ற மாதிரி இருந்தா எப்படி ஒரு சமுதாயம் நல்லா இருக்க முடியும்? எனவே வேறழைக்கும் அருகுணங்கள் 5 பழி செயல்கள். பொய் என்றால் ஏதோ இருக்கிறத இல்லைன்னு சொல்றது, இல்லாத இருக்குன்னு சொல்றது இல்லைங்க. பொய் என்றால் பாவம்னு அர்த்தம். வாய்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சூழல். சொல்லுக்கு மூலம் எண்ணம், சொல்லுக்கு பிறகு செயல். அப்ப பொய்மைக்கு மூல அர்த்தம் துன்பம் தருகின்ற எண்ணம், சொல், செயல். அதனால்தான் பஞ்சமகா பாவம். இந்த இவை அனைத்தும் விளையாது எப்போ?
வாழ்க்கையோ டெம்பரரி தான். லைஃப் இட் செல்ஃப் இஸ் 10A1. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. எப்போ போகும்னு யாருக்கும் தெரியாது. இதுக்குள்ள என்ன ஆட்டம் ஆடுறான் பாருங்களேன். நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. 85 வயசான என்ன 100 வயசான என்ன சாகாம இருக்க முடியுமா? முன்னாடி இருந்தவங்க செத்து போன பார்த்தீங்கல்ல, அப்புறம் ஏன் புத்தி வர மாட்டேங்குது? ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ? விட்டு விட்டு போகும்போது நிலைமை இருக்கும்போது ஏன் இந்த புடுங்குறீங்க? ஒருவேளை கொண்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி வசதி இருந்திருந்தா என்ன நிலைமை ஆகும் யோசிச்சு பாருங்க. சோ இந்த நிலையாமை புரிந்துவிட்டால், வாழ்க்கையின் நிலையாமை புரிந்துவிட்டால் 6 குணங்களும் நீங்கி போகும். 6 குணங்கள் நீங்கிவிட்டால் 5 பாவங்களும் மறைந்து போகும். வீரருக்கும் வாழ்வில் விளையாது. சரி, இவை இல்லை என்றால் அந்த இடத்தை எது ஆட்கொள்ளும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், காமமும் காசு ஆசையும் மனதை விட்டு நீங்கிவிட்டால் என்ன மிச்சம்? ஈஸ்வர பிரேமையே அங்கு மிச்சம் என்றார். ஒரு மனிதனுடைய மனதிலே இருந்து காமமும் காசு ஆசையும் நீங்கிவிட்டால் மிச்சம் இருப்பது ஈஸ்வர பிரேமையே. அதன் இயல்பு என்ன? குணம் என்ன? அன்பு, கருணை. இறைவனின் குணம் அன்பும் கருணையும். அட்ராக்டிவ் அண்ட் ரிபல்சிவ். ஈர்ப்பாற்றல், விளக்கும் ஆற்றல், அன்பு, கருணை, இவை ஓங்கும். அப்ப ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், நடமாடும் தெய்வம். அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய திறம் படைத்தவன் மனிதன். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். இந்த சிறப்பை அறியாமல் வெறும் பொருள் புகழ் புலன் இன்பத்திலே சிக்கிய வாழ்க்கை, அதனால் வளர்த்து கொண்ட 6 அறிவு, 6 பாவங்கள், அதன் விளைவாக செய்கின்ற பஞ்சமகா பாவங்கள், 6 குணங்கள் செய்கின்ற பஞ்சமகா பாவங்கள், இவற்றிலேயே மனித குலம் மீண்டும் 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 உழன்று கொண்டிருக்கின்றதை தவிர இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதற்கான வழியும் இல்லை, விளக்கம் பெறுவதற்கான ஆர்வமும் இல்லை. முதல்ல ஆர்வம் வரணும். ஏன் இந்த வாழ்க்கை என்ற ஆர்வம் வந்தால்தான் தேடுவோம். தேடினால் தக்க குரு கிடைப்பார், விளக்கம் கிடைக்கும், பயிற்சியும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். இல்லை என்றால் வாழ்க்கை தோற்று போகும். எனவே இதை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே மகரிஷி அவர்கள் பல கருத்துக்களை பல கோணங்களிலே மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றார்கள். சிந்தித்து பயன் பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பாக தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றிகள். பாடல்களை பாட ஸ்ரீராம் ஜேபி ஐயா, அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமிழ்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழுதல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பிரம்மஞான கவி.
இறைவெளியே தன்னெருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் சொல்ல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்தமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.